Welcome to Jesus God Palace in the name of Jesus. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். சிறுமையின் வாழ்வில் சிறந்து விளங்க உன்னை அழைத்தாரே, உன்னை அழைத்தாரே. சிறுமையின் வாழ்வில் சிறந்து விளங்க உன்னை அழைத்தாரே, உன்னை அழைத்தாரே. பரிசுத்த வாழ்வில் ஒளிப்புடன் விளங்க உன்னை அழைத்தாரே, உன்னை அழைத்தாரே. பரிசுத்த வாழ்வில் ஒளிப்புடன் விளங்க உன்னை அழைத்தாரே, உன்னை அழைத்தாரே. என்றும் துரித்து மகிழ்ந்திடு மகனே, என்றும் போற்றி பணிந்திடு மகளே. என்றும் துதித்து மகிழ்ந்திடு மகனே, என்றும் போற்றி பணிந்திடு மகளே. பார்வோற்றும் தேவன் உன்னுள் இருக்க கலக்கமேன் மகனே, கலக்கமேன் மகளே. பார்வோற்றும் தேவன் உன்னுள் இருக்க கலக்கமேன் மகனே, கலக்கமேன் மகளே. சிறுமையின் வாழ்வில் சிறந்து விளங்க என்னை அழைத்தாரே, என்னை அழைத்தாரே. பரிசுத்த வாழ்வில் ஒளிப்புடன் விளங்க என்னை அழைத்தாரே, என்னை அழைத்தாரே. சிறுமை வாழ்வை பெருமை படுத்திடுவா, ராஜாக்கள் முன்பு நிறுத்திடுவா. சிறுமை வாழ்வை பெருமை படுத்திடுவார், ராஜாக்கள் முன்பு நிறுத்திடுவார். நேர்மையான வழிகளை காட்டிடுவார், கலக்கமேன் மகனே, கலக்கமேன் மகளே. நேர்மையான வழிகளை காட்டிடுவார், கலக்கமேன் மகனே, கலக்கமேன் மகளே. சிறுமையின் வாழ்வில் சிறந்து விளங்க என்னை அழைத்தாரே, என்னை அழைத்தாரே. எல்லாரும் சொல்லுங்கள், அவர் நம்மை அழைத்திருக்கிறார். சிறுமையின் வாழ்வில் சிறந்து விளங்க என்னை அழைத்தாரே, என்னை அழைத்தாரே. பரிசுத்த வாழ்வில் ஒளிப்புடன் விளங்க என்னை அழைத்தாரே, என்னை அழைத்தாரே. பரிசுத்த வாழ்வில் ஒளிப்புடன் விளங்க என்னை அழைத்தாரே, என்னை அழைத்தாரே. என்றும் துதித்து மகிழ்ந்திடுவேன், என்றும் போற்றி பணிந்திடுவேன். என்றும் துதித்து மகிழ்ந்திடுவேன், என்றும் போற்றி பணிந்திடுவேன். பார்வோற்றும் தேவன் என்னுள் இருக்க கலக்கமில்லை, பயமில்லை. பார்வோற்றும் தேவன் என்னுள் இருக்க கலக்கமில்லை, பயமில்லை. சிறுமையின் வாழ்வில் சிறந்து விளங்க என்னை அழைத்தாரே, என்னை அழைத்தாரே. என்னை அழைத்தாரே, என்னை அழைத்தாரே. இப்போதும் நாம் வசனங்களுக்கு நேராக கடந்து செல்லலாம். பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம சாட்டர்டே யாத்திராகமம் தொடர்ச்சி திங்கள் முதல் வாசிக்கலாம். இப்போது நாம வேற ஸ்பெஷலாக நம்ம வசனங்களை எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கிடைக்க வேண்டும்? கர்த்தருடைய கிருபையை நாம் சார்ந்திருக்க வேண்டும். நமக்கு கர்த்தருடைய கிருபை இருந்தது என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு மேன்மையுடையதாக இருக்கும். அதாவது சிறுமை வாழ்வில் சிறந்து விளங்க நம்மை அழைக்கிறார், அழைத்து மேன்மையான வழிகளில் நடத்தி செல்கிறார். அதற்கு எது தேவை என்றால் அந்த கிருபை தேவை. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை இருந்தது என்றால் அது எப்போதுமே நம்முடைய வாழ்வில் ஒரு உயர்வை தான் கொண்டு செல்லும். அந்த கிருபை நமக்கு எப்படியாக கிடைக்கிறது? சங்கீதம் 103:12 நாம் வாசிக்கும் போது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. தேவனுக்கு மேல் பயம் வேணும். அந்த பயப்படுகிறவர்கள் மேல்தான் அந்த கிருபை அவ்வளவு பெரிதாய் கிடைக்குமா? அப்ப தேவனுக்கு பயப்படுதல் என்றால் என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். நம்ம கர்த்தருக்கு பயப்பட்டோம் என்றால் அந்த ஞானம் உள்ளவர்கள் தான் கர்த்தருக்கு பயப்படுவார்களாம், மற்றவர்கள் பயப்பட மாட்டார்கள் என்றவர்கள் துர்காரியங்கள் துணிந்து செயல்கள் செய்வார்கள். நம்ம இன்றைக்கு நிறைய மனுஷங்களை பார்க்கலாம், துணிந்தே காரியங்களை செய்வார்கள்.
அப்ப அந்த கர்த்தருக்கு மேல் ஒரு பயம் இருந்தென்றால், நம்முடைய தேவன் மேல் ஒரு பயம் இருந்தது என்றால், ஐயோ நாம இதை செய்யக்கூடாது, நாம் இந்த வழிகளில் போகக்கூடாது, அது கர்த்தருக்கு அருவருப்பானது, நம்முடைய வாழ்க்கையில் பின்னாளில் அது நமக்கு பெரிய தண்டனையை கொண்டு வரும் என்று நாம் அறிந்து நாம என்ன செய்வோம் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக வாழ்வோம். அந்த பயபக்தி இருக்கும் என்றால் தான் அந்த துர்காரியங்களில் நாம செய்ய மாட்டோம். துர்காரியங்கள் துணிந்து செயல்கிறது, பிறரை வஞ்சிக்கிறது, பிறர் மீது நிறைய காரியங்கள், இன்னைக்கு நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இது எதனால் வருகிறது என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களிடம் இல்லை. 103 சங்கீதம் 103:17 கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியா என்றைக்கும் உள்ளது. அப்ப கிருபை அந்த பயந்தவர்களுக்கு கிருபையை கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு மட்டும்தான் தேவனுடைய கிருபை வரும். அப்ப நாங்க கர்த்தருக்குள்ள இல்ல, நாங்க சிலர் கிறிஸ்துக்குள்ள இல்லாத இருப்பார்கள், ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளாதவர்கள் இருப்பாங்க. அப்ப எங்களுக்கு ஆண்டவருடைய கிருபை கிடைக்காதா? அவர்களுக்கும் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? நாம் தேவனை சார்ந்திருக்கும் போது, அவருக்கு பயபக்தி உள்ளவர்களாக நாம் மாறும் போது, அந்த பயபக்தி, ஐயோ அவர் நம்மை படைத்த தேவன், அதனால் அவரிடம் நமக்கு என்ன குறைகள் இருந்தாலும் தேவனிடம் சென்று சொல்ல வேண்டும். அதுதான் அந்த பயபக்தி என்பது. அந்த பயபக்தி இருந்தால்தான் அவரோடு நாம் ஐக்கியமாவோம். அந்த ஐக்கிய உணர்வு இருக்கும் போதுதான் நாம் தேவனோடு எல்லா குறைகளை கொண்டு செல்வோம். எந்த பொருள் வேணும்னாலும் நீங்க சிறு வயதிலிருந்தே உங்களை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படியாக என்றால், எந்த ஒரு பொருள் வேண்டும் என்றாலும் அதை தேவனோடு கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அதிலிருந்துதான் நாம் அந்த கிருபைகளை பெற்றுக் கொள்கிறோம். நான் ஆண்டவரை அறிந்ததிலிருந்து, நான் பிரமதத்துலதான் இருக்கிறேன். ஆண்டவரை தெரிந்து கொண்டதுல இருந்து நான் என்ன பண்ணுவேன்னா, எந்த ஒரு காரியத்தையும் அவரோட தான் போய் சொல்வேன். முதலாவதாக எனக்கு இது வேணும், ஒரு பொருள் வேணும்னாலும் எனக்கு இது வேண்டும், எந்த ஒரு துணி வேண்டும்னாலும் எனக்கு இது வேணும் அப்படின்னா எல்லாவற்றையும் அவர்கிட்ட தான் போய் சொல்வேன். இப்ப வெளியே புறப்பட்டு செல்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நான் ஒரு காரியத்துக்கு ஒரு விஷயமாக வெளியே செல்கிறேன் என்றாலும் அவனோடு தான் நான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் வெளியே செல்கிறேன், என் கூட வாங்க அப்படின்னு நான் சொல்வேன். இப்படியாகத்தான் என்னுடைய அந்த வாழ்க்கை பயணம் தேவனோடு நெருங்கி வந்தது. நானாகத்தான் பேசுவேன். அவர் என்னோட அப்ப எல்லாம் பேசுறதே கிடையாது. நானாக தான் பேசுவேன். எப்படி? அவர் மீது அன்பு. அவர்கிட்ட கேட்டா கிடைக்கும். அவர்கிட்ட கேட்டா அவர் நம்மை சரியாக நடத்துவார், நம்மை பாதுகாப்பார். எல்லா பொருளுக்கு தீங்குகளுக்கு புற மனிதர்களுடைய தோல்விக்கு நிலைக்கு நம்மை பாதுகாப்பார். அப்படியான எண்ணம் எனக்குள்ள இருந்தது. அதனால் தான் அவர் நம்மை நேசிக்கிறார். அதனால் நாமும் அவரோட போய் அப்பா என்கிற உறவு, அந்த அவரிடம் தகப்பெண்ட போய் நாம் எப்படி கேட்கிறோமோ அப்படியாக கேட்க வேண்டும் என்று நானாகத்தான் எல்லாம் பேசுவேன். அதே மாதிரி யாராவது என்னை துன்பப்படுத்தினா, அது ரொம்ப அழுதுட்டு இருக்கிற நேரங்கள்ல அவரோடு தான் சென்று போய் இருந்து அழுவேன். இப்படி எல்லாம் அவங்க பண்ணினாங்க, எனக்கு அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, எனக்கு அது மனவேதனையை கொடுக்கிறது என்று நான் என்ன செய்வேன் என்றால் அவர்களிடம் நானாக தான் சென்று நான் ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருப்பேன். இப்படியாகத்தான் தேவனோடைய உறவும் தேவனோடு ஐக்கியமும் நமக்கு பெருக வேண்டும். அதுக்கு நாம தேவனோடு நாம் பேசி பழக வேண்டும். எவ்வாறாக? இப்படியாகத்தான் அவர் பேசுகிறாரோ இல்லையோ, நாம போய் ஆண்டவனோடு எல்லாவற்றையும் பேச வேண்டும், எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும். இப்படியாக நாம கடந்து வரும்போதும் தான் அவருடைய சமாதானமும் அவருடைய நிறைவும் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் கிடைக்கிறதாக இருக்கும். ஆகவே நம்ம எல்லா காரியத்துக்காகவும் தேவனோடு பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நம்ம பழகி வரும்போதுதான் அவருடைய கிருபையை நாம் பெற்றுக் கொள்கிறோம். பாருங்கள், யாத்திராகமம் 33:16 எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். பாருங்க, அப்ப அந்த கிருபை எப்படி நாம் அறிந்து கொள்வோமா? அவர் நம்மோடு வருவதனால் தான். அந்த கிருபை நமக்குள் இருக்கிறது, தேவனுடைய கிருபை நமக்குள் இருக்கிறது என்பதை நாம் எவ்வாறாக அறிந்து கொள்கிறோம் என்றால், தேவன் நம்மோடு வருகிறார் என்ற அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும், அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். அதான் நான் சொன்னேன் அல்லவா, நான் வெளியே போகும்போது எங்கேயாவது செல்கிற நேரங்களில் எல்லாம் நான் என்ன செய்வேன் என்றால் அவரோடு பேசுவேன். அவர் பேசுகிறாரோ இல்லையோ அதை நான் விசுவாசித்து பேசுவேன். எந்த பொருள் வேணும்னாலும் அவர்கிட்ட போய் கேட்பேன். ஆனா அப்ப இல்லைனாலும் எனக்கு கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமாவது அந்த பொருட்கள் கிடைக்கும். இது எதனால்? அந்த அன்பின் ஐக்கியத்தினால் நாம் பேசுகிறோம். அதன் நிமித்தம் அவர் என்னை நம்பிதானே இவர்கள் வந்திருக்கிறார்கள், என்னை நம்பி சார்ந்துதானே இருக்கிறார்கள் என்று அவர் என்ன பண்ணுவார் என்றால் அவருடைய கிருபையால் நம்மை நிரப்ப தொடங்குவார். அது எப்படி இருக்கும்? நாம் ஒரு விசேஷித்தவர்களாக நம்மை மாற்றுகிறது. மற்றவர்கள் நம்மை பார்க்கும் போது
இவர்கள் ஒரு விசேஷித்தவர்கள் என்று அவர்கள் சொல்லும்படியாக நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. அதனால்தான் மோசே அங்கே சொல்கிறார், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும், நீர் எங்களோட வருவதனால் அல்லவா. இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்பது விளங்கும். தேவன் நம்மோடு வரும்போது நாம் இப்படி இருக்கும், இந்த ஜனங்கள் எல்லாம் நம்முடைய இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் மத்தியில் நாம் ஒரு விசேஷித்தவர்கள் என்று மற்றவர்கள் சொல்லும்படியாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்கள் பார்க்கும்போது ஒரு விசேஷித்த தன்மை அவர்களுக்குள் வெளிப்படும். பாருங்கள், யாத்திராகமம் 13:21 அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். யாருக்கு முன் சென்றார்? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இப்படியாக முன் சென்றார். அது கிருபை கிடைத்ததனால்தான், அந்த கிருபை இருந்ததனால்தான், அவர்கள் மீது ஆண்டவர் கிருபையாய் இருந்ததனால்தான் அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை மீட்கிறார். அந்த கொடுமைப்படுத்தப்பட்ட அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை மீட்கிறார். அவர்களை எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். அவர் கிருபையால் வழி நடத்துகிறார். அந்த கிருபை மேகஸ்தம்பம் பகலெல்லாம் மேகஸ்தம்பமாக வழி நடத்துகிறார். இரவெல்லாம் வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பமாக வழி நடத்துகிறார். இதுதான் அந்த கிருபையினால் வருகிற அந்த இது ஆசீர்வாதம். அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். அப்பதான் நமக்கு பகலில் செல்லும் போது மேகஸ்தம்பம், இரவில் செல்லும் போது அக்கினி ஸ்தம்பமாக அவர் முன் செல்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் தேவன் முன் செல்கிறவராக இருக்க வேண்டும். அப்ப இந்த கிருபையை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்றால், தேவனிடம் பேச வேண்டும். எல்லா காரியங்களையும் தேவனோடு எடுத்து சொல்ல வேண்டும். எல்லாவற்றையும் தேவனோடு நாம உங்களுக்கு நானும் ஒரு கொஞ்சம் நேரமாவது நமக்கு நிறைய நேரங்கள் செலவு பண்ண இருக்கு, நிறைய நேரங்கள் நமக்கு இல்லை என்றாலும் நாம என்ன செய்ய வேண்டும் என்றால், கொஞ்சம் நேரமாவது தேவனோடு ஒரு இடத்தில் சென்று அவரோடு பேச வேண்டும். நமக்கு என்னென்ன தெரிய காரியங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் அவரோடு பேச வேண்டும். அப்ப அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் பெருகிக் கொண்டே இருக்கும். கிருபை பெறுகிறதற்கு இதுதான் ஒரே வழி. எந்த வழி? அவரோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் பேச நம்முடைய வாழ்க்கையில் கிருபை பெருகிக் கொண்டே இருக்கும்.